ஐயா, ஆண்டவரை ஆராதித்தேன், ஆனந்தமாக இருந்தது, பரவசமாக இருந்தது என்று நான் போய்விட முடியுமோ? போய்விட முடியுமோ? போய்விட முடியுமோ? நான் வாழ்கிற பீகாரிலே every day 600 girl babies are being killed. 600 பெண் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள் ஐயா. ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள். பெண் பிள்ளை என்று தெரிந்த போது ஒரு சின்ன பஞ்சை எடுத்து வாயில போடுகிறார்கள், மூச்சு முட்டி செத்து விடுகிறது. There is no abortion, but they are being killed, murdered. அம்மா, ஐயா, இந்த தேசத்தினுடைய பயங்கரங்களை அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளக்கூடாதவர்களாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று நான் மட்டும் தனியாக வாழ்ந்து விட முடியுமோ? அங்கே எரேமியா சொல்கிறான், சீயோன் குமாரத்தின் மதிலே நதி அளவாய் கண்ணீர் விடு, உன் பிராணனை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஏங்கி அழு. ஆண்டவர் சொல்றார், நீ கெஞ்ச வேண்டாம், நீ இவர்களுக்காக விண்ணப்பம். நோ காட் நோ. How come it is possible? எப்படி ஐயா இது முடியும்? எது முடியும்? என் ஜனம் அழுகிறதை பார்த்து நான் சும்மா இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? என் வீட்டுக்கு வாங்க, நாங்க 2 பிள்ளைங்களை இப்பொழுது மறுபடியும் எடுக்க வளர்க்குறோம். ஒருக்கு 15 மாசம், அடுத்ததுக்கு 4 மாசம். என்னுடைய மனைவி 3 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள், தூர தூக்கி போட்ட பிள்ளைகளை. அந்த பிள்ளை வாமிட் பண்ணி மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அது பிழைக்காது என்று சொல்லி தாய் ஓடிவிட்டாள். அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு அழகான ஒரு பிள்ளையாக உருவாக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அடுத்தாற்போல் அந்த பிள்ளை தான் வீட்டில் இருந்து கொண்டிருந்தது. அடுத்தாற்போல் ஒரு குழந்தை இருக்கிறது என்று என்னுடைய மனைவி எனக்கு டெலிஃபோன் பண்ணினாள். என்ன நிலைமை என்று கேட்டேன். பிள்ளையை தூக்கி தோரிலே போட்டு விட்டு போய்விட்டாள். 2வது நாளிலே தாய் அதை நாய் கடித்து இடது கையை தின்று விட்டது. அழுகி போய் கிடந்தது பிள்ளை. என் மனைவி அதை கொண்டு வந்து நம்முடைய ஆஸ்பத்திரியில் அதுக்கு அம்பியூட் பண்ணி கைகளை சரியாக்கினாள். இந்த காலர் போன் மட்டும் நீட்டி கொண்டிருந்தது. அதை ஆப்ரேட் பண்ண டாக்டர் இடத்துல சொன்னது, அண்ணன், God did a miracle to this baby. என்னையா நடந்ததுன்னு கேட்டேன். காலர் போன் நீட்டி கொண்டிருந்தது. இதை அடைத்தால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகாது. நம்முடைய ஆஸ்பத்திரியில் அப்படிப்பட்ட ஒரு அறை இல்லை. ஆகையினால எங்கேயாவது இருந்து சதையை எடுத்து வைக்கலாம் என்றால் அவளுக்கு கையிலோ காலிலோ தொடையிலோ ஒரு சதையும் இல்லை. ஆகையினால அக்கா நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய பெட்டை சுற்றி கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் அந்த எலும்பை தானாகவே சதை மூடிக்கொண்டது. இட்ஸ் a miracle baby. It's a miracle baby. இதை குறித்து கர்த்தர் என்னமோ தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாங்கிறதுனால ஒரு கையிலனாலும் she became my daughter. We call her Sharon. The previous girl is Shekina. நீங்க கேட்பீங்க, 60 வயசு ஆகுதுல்ல நமக்கு? ஆமாயா, I'm touching 60. My wife is just few months younger to me. We both are in 60s. But தேசத்தின் வியாகுலம் சீயோனை புலம்பி விடு. எரேமியாவுக்குள்ள தன் ஜனத்தை குறித்த பாரம் வேதனை இருந்ததினால் தான் ஜனங்கள் பார்த்தார்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறார், இயேசுவை காண்பிக்கிறார், இயேசுவை காண்பிக்கிறார். ஏன் அப்படி மாற முடிந்தது தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம். அவனுக்கு தெரிந்திருந்த ஒரு பெரிய காரியம். 31வது 32வது 33வது வசனம். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை.
ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். His abundant grace குறித்த ஒரு தெளிவான படமுள்ள மனிதனாக மாறினபடினாலே எரேமியா நடுங்கினது உண்மை, பயந்தது உண்மை, காரியங்களை கண்டு கசந்தது உண்மை. ஆனாலும் தேவனுக்கு வாயாக மாறி போனான். அன்பர்களே, இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீயும் நானும் தேவ கிருபையை பார்க்க வேண்டிய விதமாய் பார்த்து, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மனதிருங்கிற கர்த்தர் மிகுந்த கிருபை, நீடிய பொறுமையுள்ள ஆண்டவர் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் தேசத்தின் மேலும் நிச்சயமாக இறங்குவார். ஆகையினாலே அவரோடு இணைந்து நான் செயல்படுவதற்கு இதோ ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம்.